ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவ பிரசன்னத்தின் முக்கியத்துவம் என்பது கடவுளின் உடனிருப்பை உணர்வதன் மூலம் கிடைக்கும் ஆவிக்குரிய பலம், பாதுகாப்பு, வழிகாட்டுதல், பரிசுத்தப்படுத்தல் மற்றும் நிம்மதி ஆகியவற்றில் உள்ளது. இது நம்மை தேவனுக்கு நெருக்கமாக கொண்டு சென்று அவரது அன்பை உணர வைத்து சாத்தானின் சவால்களிலிருந்து காத்து வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்க உதவுகிறது. இது நம்மை தேவ ஊழியனாக மாற்றுகிறது. சுருக்கமாக தேவ பிரசனம் என்பது வெறும் இருப்பு அல்ல, அது நம்மை மாற்றும், பலப்படுத்தும், வழிநடத்தும், மேலும் தேவனை பிரியப்படுத்தும் ஒரு ஆவிக்குரிய அனுபவமாகும். இயேசு மரியாள் மற்றும் மார்த்தாள் வீட்டிற்கு சென்ற போது மார்த்தாள் மும்முரமாக பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அவளது சகோதரியான மரியாளோ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய போதனைகளை கேட்பதன் மூலம் என்றுமே தன்னை விட்டு எடுபடாத ஞானத்தையும் இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொள்ள தீர்மானித்தார். மார்த்தாள் மரியாளை தனக்கு உதவி செய்ய அனுப்பும்படி இயேசுடன் கேட்டபோது அவர், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார். நாம் தேவன் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் மார்த்தாளை போன்று நாம் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து திசை திருப்பப்படுகிறோம். நமக்கு தேவையான ஞானத்தையும் நம்பிக்கையும் தேவனால் மட்டுமே நமக்கு அருள முடியும் என்று தெரிந்தும் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் புறக்கணிக்கிறோம். நாம் ஜெபத்தின் மூலமாகவும் வேத வாசிப்பின் மூலமாகவும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்வதற்கு அவர் நமக்கு வழியையும் பலனையும் கொடுக்கிறார். தேவ பிரசன்னத்தின் முக்கிய அம்சங்கள். முதலாவது பலம் மற்றும் பாதுகாப்பு. தேவ பிரசன்னம் இருக்கும் போது சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாக்கப்படுவோம், மேலும் தேவ வல்லமையால் நிரப்பப்படுவோம். இரண்டாவது வழிகாட்டுதல் மற்றும் கீழ்ப்படிதல். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிறைந்து தேவ சித்தத்திற்கு உடனடியாக கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ய உதவுகின்றது. மூன்றாவது பரிசுத்தம் மற்றும் சுத்திகரிப்பு. தேவனுடைய பரிசுத்தத்தை உணரும் போது நம்முடைய பாவங்களை உணர்ந்து சுத்திகரிப்படைய வேண்டியதன் அவசியத்தோடு உணர்வோம். நான்காவது ஆனந்தம் மற்றும் மனநிறைவு. தேவனுடைய அன்பு மற்றும் பிரசன்னத்தை ஆத்மாவில் உணரும் போது அது மிகுந்த மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தருகின்றது.
இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பும் இரக்கமும் கிருபையும் கொண்ட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தீமையை வெறுத்து நன்மை செய்ய பயிற்றுவியும். நாங்கள் அனைவரும் உம்முடைய சாட்சிகளாய் தொடர்ந்து உம்மை போல் ஜீவிக்க உம்முடைய பலன், தைரியம், ஊக்கம், உற்சாகம் தந்து வழிநடத்தும். மீண்டுமாய் எங்கள் அனைவரையும் உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காய் மரித்து உயிர்த்து இன்றும் வல்லமையோடு ஜீவித்துக் கொண்டிருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.